பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6லேருந்து 8 காஞ்ச மிளகாய் விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ உள்ளே சேர்க்க போகிறேன். அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இனி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போன பிறகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஒரு 1/2 கிலோ போல் உள்ளே சேர்த்துக்கிறேன். மசாலா கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிக்கனில் விடுற தண்ணி மொத்தமாக வற்றி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு அழகாக தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க தேங்காவை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.